வணக்கம். இலக்கியம் காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி என்பது நமக்கு தெரியும். அதுவும் சங்க இலக்கியங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய நாகரிகம், பண்பாடு, கல்வி, இந்த வளர்ச்சி, இதை எல்லாற்றையும் நம் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தக்கூடிய பாடல்களாக சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது. அதில் அந்த வரிசையில் 86வது பாடல் புறநானூற்றில் காவற்பெண்டு என்ற கல்வியில் சிறந்த, வீரத்தில் சிறந்த ஒரு பெண்பார் புலவர் எழுதிய பாடலாக அமைந்திருக்கிறது பெரிய சிறப்பு. அவங்களுடைய பாடல் ஒரே ஒரு பாடல் என்றாலும் சொத்தை இல்லாத சத்தான பாடலாக அமைந்திருக்கிறது. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கக்கூடும், நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாடலை சங்க இலக்கியத்தில், அதுவும் 8 தொகையில் புறநானூற்றில் 86வது பாடலாக அதை வச்சுருக்காங்க. இந்த காவற்பெண்டு கோப்பரு நற்கிள்ளி என்பவரினுடைய வளர்ப்பு தாயாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவங்க எழுதிய இந்த பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலில் பாடலுக்கான சூழல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வயதான மூதாட்டி தன் இல்லத்தில் இருக்கிறாள். அந்த சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய அழகிய தூணை பற்றி கொண்டு ஒரு இளம் பெண்ணொருத்தி மூதாட்டியிடம் உன் மகன் எங்கே என கேட்டதற்கு பதில் சொல்வதாக அமைந்த பாடல் இந்த பாடல். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்க, இங்கே சிற்றில், சிற்றில் என்பது சிறிய வீடு. இங்கே சிற்றில் என்பது சிறிய வீடு. நற்றூன், அந்த சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல அழகிய தூண் பற்றி, அந்த தூணை பற்றி நின்று கொண்டு நின் மகன் யாண்டு, யாண்டுனா எங்கு, யாண்டு உளனோ எங்கு இருக்கிறானோ என வினவக்கூடியவளே சொல்கிறேன் கேள், என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், என் மகன் இப்போது எங்கிருக்கிறான் என்பதை அறியேன், ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேளு, ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, கல்லலை என்பது கல்லால் ஆகிய குகையை போன்ற, ஈன்ற வயிறோ இதுவே, அதாவது என் மகன் எங்கிருக்கிறான் என்பதை அறியேன், இருந்தாலும் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல, புலி தங்கி ஓய்வெடுத்து சென்ற குகையை போல, அந்த புலியாகிய என் மகன் தங்கி இருந்து சென்ற குகை போன்ற என் வயிறு இதோ இங்கிருக்கிறது, அவன் வேறு எங்கிருக்க போகிறான், போர்க்களத்தில் தான் இருப்பான் என்பதை, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, இங்கே மாதோ என்பதும் ஓரும் என்பதும் அசை சொற்கள். ஆக தன் மகன் போர்க்களத்தில் இருக்கிறான் என்ற அவனுடைய வீரத்தையும், அந்த வீரன் என்னுடைய மகன் என்பதையும் மிகச்சிறந்த உவமையால் அந்த சங்ககால பெண், கல்வியில் வீரத்தில் சிறந்த பெண் பதில் சொல்வதாக அமையக்கூடிய பாடல் இந்த பாடல். மறுபடி பாடலை பாருங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே என்று இந்த பாடலை காவற்பெண்டு முடிக்கிறார். இந்த பாடல் வாகைத்திணையை சார்ந்தது. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், புதுவியல், பெருந்திணை, கைக்கிளை என்று புறத்திணைகளை சொல்வோம் அல்லவா. அதில் இது வெற்றியை பற்றிய போர்க்கள செய்தி, வெற்றியை பற்றி கூறுவதால் இது வாகைத்திணை என்றும், துறை எதுவென்று கேட்டால் ஏரான் முல்லை. அதென்ன ஏரான் முல்லை துறை என்றால், தான் எதிரே இல்லாத ஒருவனினுடைய குடிப்பெருமையை, அவன் வீரத்தை, அவன் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய துறைதான் ஏரான் முல்லை துறை. எனவே
இந்த பாடல் வாகை திணையையும் ஏறான்முல்லை துறையையும் சார்ந்து விளங்குகிறது. நன்றி. மீண்டும் ஒரு சங்க பாடலில் சந்திப்போம், மேலும் சிந்திப்போம். நன்றி.